Hello students. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது equipotential surfaces. இப்போ now let us consider ஒரு point charge Q. அது ஒரு it is ஒரு particular pointல இருக்கு, ஸ்பேஸ்ல ஒரு particular pointல இருக்கு. And அதை சுத்தி ஒரு imaginary sphere எடுத்துக்கலாம். Say ஒரு அதோட ரேடியஸ் வந்து r, அந்த ஸ்பியரோட ரேடியஸ் r. So that அந்த Q charge நம்ம Q எடுத்தோம் இல்லையா, அந்த Q வந்து it is now going to be at the center. சென்டர்ல இருக்கு, சென்டர் ஆஃப் த ஸ்பியர்ல இருக்கு. Electric potential at all points on the surface of the given sphere is the same. So potential, electric potential இது வந்து இப்போ யூனிஃபார்ம் ஸ்பியர் இல்லையா, அதனால யூனிஃபார்ம் ரேடியஸ் இருக்கிறதுனால it is a sphere of uniform radius இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து it is now going to be the same. இது வந்து throughout the sphere it is the same. அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்பியர், அந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் எடுத்தோம்னா வேர் ஈக்விபொட்டன்ஷியல், அதாவது இந்த பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே சமமா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் வாட் இஸ் அன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டா, an equipotential surface is a surface on which all the points are at the same electric potential. So அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். அந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ்ல வந்துட்டு சே அதை வந்து நம்ம இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்க மாதிரி ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாகவும் எடுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் இப்போ இந்த நம்ம சொன்ன டெஃபினிஷனுக்கு இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. ஆல் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏ பி சி டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்விடிஸ்டன்டா இருக்கு. அண்ட் அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் வந்து எல்லா பாயிண்ட்லயும் சேமா இருக்கும். அதே மாதிரி அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல நீங்க எடுத்தீங்கனாலும் இட் இஸ் நவ் கோயிங் டு பி தி சேம். ஒவ்வொரு சர்ஃபேஸும் பாருங்க இதுல காமிச்சிருக்கு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் சார்ஜ் வந்து Q, அது சென்டர்ல இருக்கு. அதனால இருக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஈக்விபொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குட் எக்ஸாம்பிள். இந்த டயக்ராம் வந்து ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது சொல்லலாம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ஸ் ஃபார்ம் அ செட் ஆஃப் லைன்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரியான பேரல் லைன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒரு பிளேனை நம்ம காமிச்சாக்க அந்த பிளேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். எல்லா நார்மல் என்ன பர்பெண்டிகுலர்ல இந்த டயக்ராம்ல காமிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தாக்க, work done to move a charge Q between 2 points A and B. இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். work done வந்து is equal to W is equal to Q into VB minus VA. If the points A and B lie on the same equipotential surface, work done is 0. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம பார்த்த மாதிரி ஒன்னு வந்து ஆஃப் ஹையர் பொட்டன்ஷியல், ஒன்னு ஆஃப் லோ பொட்டன்ஷியல் இருந்தாதான் அங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் கேன் பி டன். அதர்வைஸ் ரெண்டு ஈக்வி பொட்டன்ஷியல் ரெண்டுமே சமமா இருந்ததுன்னா, இந்த பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ரெண்டு இடத்துலயும் சமமா இருந்ததுன்னா, அந்த பாயிண்ட் ஏ அந்த பாயிண்ட் பி இடத்துலயும் சமமா இருந்ததுன்னா அப்போ ஒர்க் டன் வந்து 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு தி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நார்மல்னா என்ன, பர்பெண்டிகுலர் டு தி ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அது நார்மலா இல்லைன்னா அப்படின்னா there is a component of field parallel to the surface. அப்போ இன்னொரு காம்பனன்ட் வந்து அதுக்கு parallel-ஆ இருக்குன்னு சொல்லணும். அப்போ then work must be done to move a charge between the 2 points on the same surface. அப்போ என்ன ஆகும், அது அப்படி சப்போஸ் அது நார்மலா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த parallel-ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், இது ரெண்டும் சமமான சர்ஃபேஸ்ல இல்ல, ரெண்டுத்துக்கும் சேமான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோவர் பொட்டன்ஷியல் கொண்டு வரதுக்கு ஒரு there should be some work done. அப்படின்னா இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு அதனால எப்பொழுதுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நார்மலா தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நம்ம 2 மார்க்ஸ்ல எதிர்பார்க்கலாம். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ் அப்படின்றது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்க எழுதலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q வந்து அதை வந்து ஆரிஜின்ல வச்சிருக்காங்க. To move a unit positive charge by a small distance dx. So ஒரு small distance dx ல இப்போ நாம அதை towards Q அதை வந்து நம்ம நகர்த்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், மூவ் பண்றோம். அப்போ work done வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி dw is equal to minus E into dx. Work done is equal to force into displacement இல்லையா? இங்க forceன்றது என்னது, electric force. So electric field work is due, the force is due to the electric field, that is minus E, and dx, that is the displacement. So dx. So in the negative symbol வந்து என்னத்துனால negative symbol இருக்குனாக்க, இந்த work is going to be done against the electric field இல்லையா? So அதனால தான் அந்த minus symbol போடுறோம். So work done is equal to the electric potential difference. அதனால therefore dw is equal to dv, or dv is equal to minus E dx. Therefore E is equal to minus dv by dx. So the negative gradient, அதாவது electric field is a negative gradient of electric potential. இது ஒரு 1 மார்க் போல கூட நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த क्वेश्चन. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ன்றது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதணும். அப்போ 3 ijk நம்ம ரிசால்வ் பண்ணினோம்னா electric field is equal to minus, ஏனா this is now going to be in a plane. இது எல்லாமே ஒரு பிளேன்ல இருக்கிறதுனால அத 3 காம்போனன்ட்டா இப்ப நம்ம பிரிக்கிறோம். அப்போ minus of dv dou v by dou x I vector plus dou v by dou y j vector plus dou v by dou z k vector. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்க. The following picture represents the electric potential as a function of x coordinate. Plot the corresponding electric field as a function of x. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த ப்ராப்ளம்ல potential depends only on x ஆல்ரெடி நம்ம தெரியும் இல்லையா? potential gradient நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால அந்த ஃபார்முலா E vector is equal to along x axis இல்லையா? ஏன்னா பாக்கி ரெண்டும் இல்ல, y and z வந்து 0. அதனால dou v by dou y and dou v by dou z வந்து 0 இருக்கிறதுனால E vector is equal to minus dv by dx into I vector. இப்போ 0 to 1 பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். 0 to 1 பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். அதனால dv by dx வந்து அவங்க கொடுத்திருக்கிற மாதிரி நம்ம 25 volt per centimeter எடுத்துக்கலாம். So E vector is equal to minus of 25 v I vector along the x axis என்றதால I vector. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் 1 to 4 பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. So obviously gradient இல்ல, ஸ்லோப்பே இல்ல. அப்போ dv by dx 0 ஆயிடும். So E is 0. அடுத்தது திருப்பி பாத்தீங்கன்னா 4 to 5 பாத்தீங்கன்னா கீழே நோக்கி வருது. ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பா இருக்கு. So dv by dx is minus 25. அதே வேல்யூ எப்படி 0ல இருந்து 1க்கு எடுத்து அதே ஸ்லோப் தான் 4 to 5ல இருக்கு. அதனால ஆனா இந்த நெகட்டிவ் டைரக்ஷன்றதுனால minus 25v ன்னு எடுத்துக்கிறோம். So இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன ஆயிடும், minus of minus 25v I vector, or which is equal to plus 25v centimeters v per centimeter I vector along the I vector. So இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை எப்படி பிளாட் பண்ணலாம்னா இப்ப பாருங்க, minus 25 எதுல 0 to 1ல, அப்புறம் 1 to 4 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அதனால அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் 4 to 5ல பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு பிளஸ் 25 வந்துடுது. ஸோ அதனால இதை இந்த மாதிரி நம்ம பிளாட் பண்ணி காமிக்கணும். அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ இப்போ ஒரு இதுக்கு பார்த்தோம், எப்பொழுதுமே எல்லாத்துலயுமே நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு நம்ம சொல்ல முடியாது. அந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல வச்சு எப்படி மாறும் அப்படின்றது நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a point at a given distance r from point charge q1 is given by v is equal to 1 by 4 pi epsilon 0 q1 by r. இது இந்த பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் this is now going to be the work done. எதுக்கு, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு what is going to be the work done. அதுதான் இப்போ பொட்டன்ஷியலா ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? இப்போ சப்போஸ் இன்னொரு சார்ஜ் q2 எடுத்துக்கலாம். q2 வந்து it is now again brought from infinity to another point q1, அதோட டிஸ்டன்ஸ் r எடுத்துக்கலாம். அப்போ work done வந்து என்ன வரும், w is equal to q2 into v வந்துரும். So இந்த work done is again going to be stored as potential energy. So u is equal to q2v, which is equal to 1 by 4 pi epsilon 0 q1 q2 by r.
So electrostatic potential it depends only on it. எதை நம்பி இருக்கு? Only on the distance. அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு உள்ள இது கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எக்ஸ்பிரஷன். இது பார்த்தீங்கன்னா இதை நாம Q1 வந்து ஃபிக்ஸட் ஆகும், Q2 மாத்திரம் தான் நம்ம இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு வரதா நம்ம அசியூம் பண்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்போ ட்ரூவா இருக்கும்னாக்கா Q2 ஃபிக்ஸட் அண்ட் Q1 is now going to be brought from infinity, or Q1 Q2 ரெண்டுமே infinite distance. So மூணு கண்டிஷன், ஒன்னு Q1 ஃபிக்ஸட் ஆகும், Q2 infinite distanceல இருந்து கொண்டு வரலாம், இல்ல Q2 ஃபிக்ஸட் ஆகும், Q1 infinite distanceல இருந்து கொண்டு வரலாம், or Q1 Q2 ரெண்டுமே infinite distanceல இருந்து கொண்டு வரலாம். அப்போ provided அந்த distance மாத்திரம் ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, மூணு சார்ஜ் Q1 Q2 Q3 அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. டு கால்குலேட் த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இப்போ இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்னால டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நாம என்ன பண்ண போறோம், எல்லா சார்ஜையும் ஒண்ணா எடுத்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சார்ஜுக்காக கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இப்போ Q1 இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் A கொண்டு வரோம். Q1 இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து பாயிண்ட் A கொண்டு வரோம். அதுக்கு ஒர்க் இல்ல, தேர் இஸ் நோ ஒர்க், இட் ரிக்வயர்ஸ் நோ ஒர்க். ஏன்னா அதை தவிர வேற எந்த சார்ஜஸும் இல்ல. ஆல்ரெடி பாக்கி எல்லாம் பாத்தீங்கன்னா there is no other charge already present in the vicinity of Q1. So Q1 கிட்டக்க எந்தவித சார்ஜுமே இல்ல, அதை சுத்தி எந்தவித சார்ஜும் இல்ல, அதனால நாம அதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா Q2 இப்போ பாயிண்ட் Bக்கு கொண்டு வரணும்னா இப்போ ஒர்க் எப்படி இருக்கணும், ஒர்க் மஸ்ட் பி டன் அகேன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அகேன்ஸ்ட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா Q1 ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் Q1 இருந்தது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல. Q1 வந்த அப்புறம் தான் இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதனால இப்ப Q2 அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா இப்ப வேலை செய்யணும் இல்லையா. அப்போ அது என்ன ஆகும், W is equal to Q2 V1B அப்படின்னு வரும். இங்க இந்த V1Bன்றது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு த சார்ஜ் Q1 at B. ஓகே, சோ இப்ப U1 என்ன ஆகும், 1/4πε0 Q1 Q2 by R12. சோ இந்த எக்ஸ்பிரஷன் இது ஆல்ரெடி அதே சேம் எக்ஸ்பிரஷன் தான். ஆனா Q1 அப்படின்றத நம்ம கொண்டு வந்த அப்புறம் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதே அங்க இருக்கு இல்லையா. அதனாலதான் இப்ப Q2க்கு மேல there is some work done by Q2. ஓகே, இப்போ ஆல்ரெடி இப்போ Q1 Q2 ரெண்டும் இருக்கு. இப்போ மூணாவது சார்ஜ் Q3 கொண்டு வர போறோம் at the point C. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பாயிண்ட் Cல நம்ம கொண்டு வரோம். work has to be done. இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்கு, Q1 Q2 ரெண்டு இருக்கு. So work has to be done against these two charges. So work done to bring the charge Q3 is equal to Q3 into V1C plus V2C. So V1C அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், எதனால, due to the charge Q1 at C, and V2C எதனால, electrostatic potential due to charge Q2 at point C. So இப்ப therefore total electrostatic potential என்ன ஆயிடும், UB is equal to 1/4πε0, sorry, U2 is equal to 1/4πε0 Q1 Q3 by R13 plus Q2 Q3 by R23. So இதுதான் total electrostatic potential. So இது ரெண்டும் நாலாவது இப்போ என்ன பண்ண போறோம், we are now going to add everything, எல்லாத்தையுமே ஆட் பண்ணா டோட்டல் அதாவது U1 U2 அதுதான், இது ரெண்டையும் ஆட் பண்ணினா that will be the total electrostatic potential energy. So U is equal to 1/4πε0 காமன் அவுட் பண்ணிடலாம், Q1 Q2 by R12 plus Q1 Q3 by R13 plus Q2 Q3 by R23. So இதுதான் potential எனர்ஜியா இப்ப ஸ்டோர் ஆயிருக்கு. And this is now going to be the total external work done by to assemble the three charges. இப்போ அதுதான் இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் டன், இந்த மூணு சார்ஜையும் மூணு இடத்துல இந்த ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ்ல பிளேஸ் பண்றதுக்கு வாட் இஸ் த டோட்டல் ஒர்க் டன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன் இப்போ ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது போல
the charges are brought to positions in any other order. இப்போ triangle இல்லாம வேற ஏதாவது suppose 4 places 4 ஒரு ஸ்கொயர் மாதிரி கொண்டு வரணும், எந்த ஷேப்ல இருந்தாலுமே இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதை தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கூலும்ஸ் ஃபோர்ஸ்ன்றது வந்து ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மேனர் இன் விச் தி configuration of charges arise. Okay, so இப்போ எக்ஸாம்பிள் 1.15 பாருங்க. இப்போ நம்ம 3 charges பார்த்தோம் இல்லையா? இப்போ பாருங்க 4 charges along the 4 vertices of the square. இது வந்து corners of the squareல PQRS ல இருக்கு. இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, find the work done to assemble the charges. முன்னாடி நம்ம 3 charges பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இந்த 4 charges assemble பண்றதுக்கு எவ்வளவு work வேணும், what should be the work done. Suppose a charge Q dash is brought to the center. Centerல Q dash கொண்டு வரீங்கன்னா by அந்த 4 charges 4 fixed corners ல இருந்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரா work தேவைப்படும் அப்படின்னு ரெண்டையும் கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல நம்ம A portion பார்த்தலாம். A partல பாத்தீங்கன்னா work done to arrange the charges in the 4 corners of the square. இது வந்து it is now going to be independent of the way they are arranged. இத வந்து நம்ம எப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து charge plus Q is brought. ஸோ நம்ம முன்னாடி அதுல பார்த்த மாதிரி முதல்ல எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை, ஒரே ஒரு சார்ஜ் ஃபர்ஸ்ட் பிளஸ் கியூ கொண்டு வரோம். அது ஃபர்ஸ்ட் அந்த கார்னர் ஒரு ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் P-ல கொண்டு வந்து நிறுத்துறோம். அதனால ஏற்கனவே அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை, ஸோ நோ ஒர்க் இஸ் கோயிங் டு பி டன். ஸோ WP இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ செகண்ட், இப்போ நம்ம P-ல ஒரு சார்ஜ் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது. So work required to bring the charge minus Q to the corner Q. So P ல already ஒரு சார்ஜ் நிறுத்தியாச்சு. இப்போ Q ல நிறுத்துறதுக்கு என்ன பண்ணும், work has to be done against the electric field. So அதனால மைனஸ் வந்துரும். So minus Q into 1/4πε0 into Q by A. எல்லா சார்ஜுமே all the charges are equal charges தான், அதனால தான் Q ன்னு எடுத்துக்கிறோம். So Q minus Q. So minus 1/4πε0 into Q squared by A. A தான் இப்போ side of the PQ is equal to A இல்லையா? அதனால அந்த side of the square A எடுத்துக்கிறதுனால இங்க R க்கு பதிலா A சப்ஸ்டிட்யூட் பண்ணி. மூணாவது work done to already இப்போ P ல ஒரு சார்ஜ் இருக்கு, Q ல சார்ஜ் இருக்கு, அடுத்தது R ல கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், that இப்போ work done to bring the charge to R இப்போ என்ன வந்து will be equal to Q into potential at R due to the already ஏற்கனவே இருக்கு P லயும் Q லயும் இருக்கு இல்லையா? So work has to be done to the corner, அதாவது அந்த what will be the work done அப்படின்னு பாத்தீங்கன்னா that will be equal to Q into potential at the point R due to எதுக்குனால P நாலையும் Q நாலையும் இருக்கிற சார்ஜஸ்னால வரக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் என்ன. So WR is equal to Q into 1/4πε0 into minus Q by A plus Q by root 2A. ஏன் Q by root 2A னா இது பாருங்க, PR அப்படின்றது diagonally. So diagonal of a square உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயரோட சைடு ஏனா அதோட diagonal வந்து A root 2 இல்லையா? அதனால தான் diagonal PR, இப்ப distance between PR வந்து என்ன இருக்கும், A root 2. அதனால தான் இங்க A root 2 ன்னு எழுதுறோம். ஓகேவா? So Q by A minus Q by A plus Q by root 2A. So இப்ப அத வெள்ள எடுத்துட்டு 1/4πε0 Q squared by A வெள்ள எடுத்துட்டா minus 1 plus 1 by root 2 அப்படிங்க. Fourth, இப்போ PQR நிறுத்தியாச்சு. Finally, yes sir. Work required to bring the fourth charge minus Q at the position, yes sir. இப்போ அது வந்து that will be work done due to all these charges. இது PQR மூணுத்தோடதையும் நம்ம இப்ப கன்சிடர் பண்ணோம். அப்ப என்ன வரும், WS is equal to minus Q into 1/4πε0 into Q by A. ஏன்னா இப்போ PQ வந்து A, distance between P and Q A. அடுத்தது இந்த ஃபிகர்ல பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். அடுத்தது QR RQ வந்து A, ஆனா PQ தான் நம்ம 1/√2A எடுத்துக்கோம் இல்லையா? சோ அதனால இப்ப அடுத்தது PQ நாலையும் PS நாலையும் உங்களுக்கு Q by A தான் இருக்கும். சோ எல்லாத்தையும் போட்டா Q by A plus Q by A minus of Q by √2A. So minus ஏற்கனவே ஒரு மைனஸ் சைன் வெளியிலயும் இருக்கு. So minus 1/4πε0 Q squared by A, எல்லா Q காமன் அவுட் பண்ணிடலாம். So Q squared by A into
q by a plus q by a வந்து 2q by a வந்துரும் இல்லையா? So 2q squared by a so sorry 1 by 4 minus 1 by 4 epsilon 0 q squared by a into 2 minus 1 by root 2. இதுதான் work done. Okay. Now second part பாருங்க. Second part என்ன கேட்டிருந்தாங்க அவங்க? What will be the sorry b is where is b? Yeah, it is here. Suppose a charge q dash is brought to the center na, by keeping the 4 charges fixed at the corner, how much extra work will be done and கேட்கலாம். ஆல்ரெடி 4 கார்னர்லயும் 4 சார்ஜ் இருக்கு. அப்ப q dash னு ஒரு சார்ஜை வந்து நம்ம சென்டர்ல கொண்டு வரதுனா எவ்வளவு work, what will be the work done? So work required to bring q dash will be equal to q dash into potential at the center due to all the 4 charges. 4 சார்ஜ்னாலே இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலோட நம்ம கால்குலேட் பண்ணலாம். So the potential created by the 2 plus q charges, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர்லயே வந்து plus q இல்லையா, அது கேன்சல் ஆயிடும். +1 and minus sorry plus q and minus q அது கேன்சல் ஆயிடும். அதனால அதே மாதிரி இந்த எண்ட்லயும் பாத்தீங்கன்னா plus q minus q இருக்கு, அதுவும் கேன்சல் ஆயிடும். அதனால therefore net electric potential, so இந்த டயகிராம்ல பார்க்கறச்சே உங்களுக்கு கிளியரா தெரியும். see இந்த p and s பாத்தீங்கன்னா plus q minus q, இந்த சைடு பாத்தீங்கன்னா q and r க்கு plus q minus q, so அது கேன்சல் ஆயிடும். so therefore net charge வந்து பாத்தீங்கன்னா net electric potential required at the corners is 0, அதனால therefore there is no work done to bring any charge to the point O. அதனால this implies that any charge q dash when brought close to O, then it will move to the point O without it. So அது தானாவே மூவ் ஆயிடும் without any external force, அது தானாவே மூவ் ஆயிடும். So external extra work அதுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1.57 டாபிக்ல வந்துட்டு electrostatic potential energy of a dipole in a uniform electric field. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெரைவேஷன் சில்ட்ரன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லயும் இதை எதிர்பார்க்கலாம். இந்த லெசனை பொறுத்தவரை ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தி, கண்டிப்பா வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த லெசன்ல இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால எல்லா டெரைவேஷன்ஸுமே தனித்தனியா நீங்க எழுதி பார்த்துக்கிறது உங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கான்செப்டை புரிஞ்சுட்டு பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. Now consider a dipole. இந்த there is an electric field வந்து யூனிஃபார்மா இருக்கிறதுனால தான் இது parallel linesல denote பண்ணிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா டைபோல் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டைபோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க், அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு டைபோல் வச்சேன்னா அதுல வந்து டார்க் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த டார்க் என்ன பண்ணும், இந்த டைபோலை ரொட்டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ரொட்டேட் பண்ணிட்டு அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல கொண்டு வந்து அலைன் பண்ணும். அப்போ டு ரொட்டேட் த டைபோல் ஃப்ரம் இனிஷியல், ஸோ இனிஷியல் ஆங்கிள் வந்து தீட்டா டேஷ்னு வச்சுக்கலாம், டு another angle தீட்டா, அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க, தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ against the torque exerted by the electric field, an equal and opposite external torque must be. So இத வந்து நாம அந்த ஒரிஜினல் ஆங்கிள் தீட்டாவோட சாரி இனிஷியல் ஆங்கிள் தீட்டா டேஷ்னு வச்சுக்கலாம். இப்போ நாம ஒரு ஆங்கிள் தீட்டாக்கு கொண்டு வரணும்னா எக்ஸ்டர்னல் ஒரு எக்ஸ்ட்ரா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எக்ஸ்டர்னல் டார்க் ஷுட் பி அப்ளை. எதுக்கு, இந்த டைபோல்ல அப்ளை பண்ணாதான் அது அந்த பர்டிகுலர் இதுல இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ இந்த ஒர்க் டன், இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டார்க் அப்ளை பண்றோம் இல்லையா, அதோட ஒர்க் டன் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் டார்க் டு ரொட்டேட் தி டைபோல் ஃப்ரம் தீட்டா டேஷ் டு தீட்டா இஸ் given by integration of theta dash to theta tau external d theta. Tau external என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லையா, தட் இஸ் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி p வெக்டர் கிராஸ் e வெக்டர். ஓகே, சோ எலக்ட்ரிக் மொமெண்ட், அது pன்றது மொமெண்ட், சோ ன்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், சோ tau e is equal to p வெக்டர் கிராஸ் e வெக்டர். சோ இதோட மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா tau எக்ஸ்டர்னலோட அந்த வெக்டரோட மேக்னிடியூட் is equal to tau e வெக்டரோட மேக்னிடியூட் which is equal to magnitude of p vector cross e vector, or w is equal to integration of theta dash to theta pe sin theta d theta, or pe cos theta dash minus cos theta. So இதுதான் வந்து work done. This work done is equal in potential, equal to the potential difference between the angular positions theta and theta dash. So எப்படி எழுதலாம், u of theta
minus u of theta dash. அதை வந்து நம்ம delta u னு எடுத்துக்கலாம், which is equal to minus pe cos theta plus pe cos theta dash. Suppose theta dash 90 degrees இருந்ததுன்னா and reference point வந்து எடுத்தோம்னா அப்ப என்ன ஆயிடும், pe 90 degrees ஆயிடும். So u theta dash is equal to 0. ஏன்னா cos 90 0 இல்லையா? அதனால so anyway, potential energy stored in the form of dipole kept in the uniform electric field. அதை வந்து we can write it as u is equal to minus pe cos theta. எப்பவுமே உங்களுக்கு தெரியும் cos theta னாலே dot product of vector இல்லையா? So p vector dot e vector அப்படின்னு எழுதலாம். So in addition to p and e, the potential energy also depends on the orientation theta of the electric dipole with respect to the external electric field. So potential energy எப்போ maximum இருக்கும்னா when theta is equal to pi to the external electric field, and minimum எப்போ இருக்குன்னா theta is equal to 0. Okay va? So this is a very important condition you have to know. So perpendicular இருக்கறச்சே there is no work done, is going to be 0. Okay va? So எப்போ வந்து maximum இருக்கும்னா when theta is equal to pi and theta is equal to 0 ன்றச்சே it will be minimum. இப்போ இந்த problem பாருங்க, example 1.16. A water molecule has an electric dipole moment of 6.3 × 10⁻30 coulomb meter. A sample contains 10⁻22 water molecules with all the dipole moments aligned parallel to the external electric field of magnitude 3 × 10⁵ Newton per coulomb. How much work is required to rotate all the water molecules from theta is equal to 0 degrees to 90 degrees? Now let us calculate this. So இப்போ water molecules எல்லாம் வந்து they are aligned in the direction of the electric field. அப்போ அதுக்கு minimum potential energy required. தேவைப்படுற இது வந்து potential energy வந்து minimum இருக்கணும். So work done to rotate the dipole from theta to 90 degrees is equal to the potential energy. Already நம்ம calculate பண்ண மாதிரி W is equal to delta U. Yeah, delta U is equal to U theta minus U theta dash ன்னு பார்த்தோம். So இங்க U theta ன்றது வந்து 90 degrees to theta dash ன்றது 0 degree. So U 90 degrees minus U theta. U 0. So already நம்ம பார்த்த மாதிரி U is equal to minus PE cos theta. So W is equal to அந்த formula அப்படியே apply பண்ணுங்க, minus PE cos theta minus plus PE cos theta dash. So minus PE cos theta ன்றது cos 90 plus PE cos theta dash ன்றது 0. cos 90 ன்றது 0 ஆயிடும். So first term நமக்கு இருக்காது, second term p cos 0 ன்றது 1. So which is equal to PE. So p value தெரியும், e value தெரியும், அப்படியே substitute பண்ணுங்க. W is equal to 6.3 × 10⁻30 into 3 × 10⁵. அதை simplify பண்ணா we get it as 18.9 × 10⁻25 joules. So therefore ஒரு moleculeக்கு எப்படின்னா அப்ப 10⁻22 water moleculesக்கு what will be the total work done? வர answer into 10⁻22 போடுங்க. So 10⁻25 and 10⁻22 calculate பண்ணா minus 25 plus 22 will give you minus 3. So 18.9 into 10⁻³ joules. So இதோட இந்த கான்செப்ட் முடியுது. நெக்ஸ்ட் வந்து Gauss law and its applications. இது next வீடியோல நம்ம பார்க்கலாம்.